ஒரே ஒரு குணம், எல்லா குணத்தையும் இப்ப அதை அளக்கிறதுக்கு ஆரம்பிக்கல, ஒரே ஒரு குணத்தை மட்டும் அளந்து பார்த்துடலாம். எந்த குணம்னு யோசிச்சது? ஆனந்தம். எம்பெருமான பத்தி ஆனந்தமயன் ஆனந்தமயன்னு சொல்ல இல்லையோ, தத் பிரம்மேதி. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மம் சத்தியம், சத்தியம் அனந்தம், பிரம்மங்கிறது ஞானமயம். அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளந்து பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல போய் ஒரு அளவு கோலை தூக்கின்னு வந்தது வேதாந்தம். எதை வச்சுன்னு அளக்கலாம்? தெரிஞ்ச ஆனந்தத்தை வச்சுன்னு தானே தெரியாத ஆனந்தத்தை அளக்கணும். நான் இப்போ ஒன்று அளக்கணும்னு ஆரம்பிச்சா தெரிஞ்ச கையில ஏதானு ஒன்று வச்சுக்கணும், அதை வச்சுன்னு தான் அளக்கிறதுக்கே ஆரம்பிக்கணும். அதனால வேதாந்தம் என்ன பண்ணிட்டு முதல்ல மனுஷானந்தத்தை பிடிப்போம், அது என்ன நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை வச்சுட்டு பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்க ஆரம்பிக்கலாம். சரி, மனுஷானந்தம் எதுன்னு கேட்டு, யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டோ திருடிட்டோ பலிட்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. இந்த மனுஷனுக்கு எது ஆனந்தமா? உலகம் முழுக்க, இந்த மண்டபம் முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இந்த ஒரு முழ வசரத்துக்கு தங்கத்தால நிரப்பி இந்த ஆணு சாவியை கையில கொடுத்தோண்டமா வாழ்ந்த அப்புறம் அவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் இல்லையான்னு கேட்பலாம். அதான் மனுஷானந்தம். இந்த மனுஷன் எப்ப ஆனந்தப்படுவோம் தெரியுமா? உலகம் முழுக்க ஒரு முழ வசரத்துக்கு தங்கத்தால ரொப்பி கொடுத்தா படலாமான்னு யோசிப்பான். அந்த அளவுக்கு இருக்கு மனுஷனுடைய ஆனந்தம். எதை கொடுத்தாலும் போருங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. அழ்வார் தூரா குழினார், வேணும் வேணும் வேணும், எதை கேட்டாலும் வேணும். உன் வீட்டுக்கு வந்தா என்ன கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வந்தா என்ன கொழுந்தேன். ரெண்டையும் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், வந்தா என்ன கேட்பேன், நீ என்ன எனக்கு கொடுக்கறேன்னு கேட்பேன். அதே நீ என் வீட்டுக்கு வந்தியோ இல்லையோ, அப்ப என்ன அவர் கேட்கக்கூடாது, நீ என்ன கொழுந்தேன்னு கழுவிடுவேன். நான் உன் வீட்டுக்கு வரச்சே கொடுக்க போறது என்னன்னு கேட்பேன், என் வீட்டுக்கு வரச்சே நீ என்ன கொழுந்தேன்னு கழுவிடுவேன். இப்படி இருக்கு மனுஷனுடைய ஆனந்தம். இந்த ஆனந்தமே இவ்வளவு கட்டப்பட்டு தான் வரும்னா வசந்த ஆனந்தம். அது அதை விட 100 மடங்கு பெருத்தது தேவர்கள் ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பெருசு இந்திரனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பெருசு ப்ரஹஸ்பதி ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பெருசு பிரஜாபதிங்கிற பிரம்மாவனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பெருசு பிரம்மம் பகவான் இருக்கானு இல்லையா நாராயணன், அதை விட 100 மடங்கு பெருசு அவன் ஆனந்தமா. தொடரத்துக்கு மெதுவா எட்டி எட்டி போச்சு சாஸ்திரம். இந்த வாக்கியம் நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டோ திருடிட்டோ பலிட்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா தேயே சதம் மானுஷா ஆனந்தா சயேக பித்ருணாம் சரலோகலோகானாம் தேவானாம் ஆனந்தா சயேக கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா சயேகோ தேவானாம் ஆனந்தா சயேக இந்திரஸ்ய ஆனந்தா சயேக ப்ரஹஸ்பதிரானந்தா சயேக பிரஜாபதேரானந்தா. பிரம்மமா மேற்கொண்டு தொடர்றதுக்கு போகும். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசா. பிரம்மத்தினுடைய திருவடிகளை தொட போச்சு, முடியல, அது எங்க இருக்குன்னு தெரியல, என்னால என் வாக்குக்கு மனசுக்கு எட்டாது. நான் ஏதோ இந்த 100 ஏணியை வச்சு மேலே ஏறிவிடலான்னு பார்த்தேன், அது கிட்டக்க இல்லை. கிட்டக்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது, அப்புறம் எங்கேயோ இருக்கு, அது என்னால தொடவே முடியாதுன்னு அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன். திரும்பி வந்துடுத்து வேதம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசா. என் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது பிரம்மத்தினுடைய ஆனந்தம். என்னால முடியலேன்னு கையை விட்டுட்டு திரும்பி வந்துடுது. வேதமே என்னால முடியலேன்னு ஒரு விஷயத்தை சுருடுத்துனா அதுக்கப்புறம் நாம அவனுடைய ஆனந்தத்தை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஆள வந்தார், சாதித்தார். மேல ஒரு பிரஜாபதி வந்தாரோ இல்லையா, இப்ப பிரம்மா. வெறுமா அந்த பிரம்மாவை அங்கேயே விட்டுடாதீங்கோ, அந்த பிரம்மாவை கொண்டு நம் மனுஷானந்தம் இருந்த படிக்கட்டுல வைங்கோ. மறுபடியும் 100 தூக்கிட்டு போங்க. ஒரு பிரம்மா வருவரோ இல்லையோ, அந்த பிரம்மாவை கொண்டு மனுஷானந்தத்துல வைங்கோ. மறுபடியும் 100 தூக்கிட்டு போங்க. ஒரு பிரம்மா வருவரோ இல்லையோ, அவரை கொண்டு கீழே வைங்கோ. இப்படியே 100 பிரம்மாக்களை கொண்டு வச்சாலும் அவனுடைய ஆனந்தத்தை எவ்வளவுன்னு கண்டே பிடிச்சிட முடியாது. அத்தனை ஆனந்தமயன் பெருமான். சகல கல்யாண குணாபிராமன். தனக்கு இருக்கிற எல்லா குணங்களையும் அடியார்களுக்காக உபயோகப்படுத்துகிறான் இல்லையோ. வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், மார்தவம், ஆர்ஜவம், மாதுரியம், காம்பீரியம், அதே போல சௌந்தர்யம், லாவண்யம் என்ன எத்தனை கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு. இந்த குணங்களால தான் நிறைந்திருக்கிறான் அர்த்தத்தான் விஸ்வம்னு சொல்லித்து. அவனுக்கு குணங்கள் இருக்கோ நாம் தப்பித்தோம். அவன் மட்டும் கோபத்தை மட்டும் கையில வச்சுட்டு மற்ற குணங்கள்லாம் எனக்கு இல்லேன்னு மட்டும் சொன்னான்னா, இன்னொரு அழகு, குணங்களை அவனுக்கு காட்டுறதுக்கு அந்த ஊர்ல தேவையே கிடையாது. பெருமான் அப்பப்ப ஏன் தெரியுமா கீழே கீழே வந்து பிறந்து விடுறார். நாம நினைச்சுட்டு ராவணனை கொல்றதுக்கு, சிசுபாலனை கொல்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப அல்பம். இதுகள் எல்லாத்தையும் கொல்றதுக்காக எம்பெருமான் கீழே வர வேண்டிய தேவையே கிடையாது. அழ்வார் ரொம்ப அழகா பாசம் பண்ணார். மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தாலும் சுடர் சோதி மறையாதே. அழ்வார் கேட்டார், நீ உட்காண்ட இடத்துல இருந்து நம் முதலையனுடைய தலையை கொல்றதுக்கு எத்தனை நாழி ஆகும்? வேண்டாம்,
கையில சக்கராயுதம் வச்சிருக்கியோ இல்லையோ, அதை பரமபதத்திலேருந்தே பிரயோகப்படுத்துறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? ஒன்னு என்னமோ இறங்கி வரணுமா, கருடன் வேகம் போறலையா, தானே ஓட்டின்னு வந்தானா, வந்து குதிச்சானா, சக்கரத்தை விட்டானா, கதை. ஆழ்வார் ஒன்னையுமே ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். இந்த கதையைத்தான் நம்ம பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் ஆழ்வார். எல்லாம் போய் ஒன்னும் நான் நம்புறதாவே இல்லை. நீ என்னத்துக்கு கீழே வந்தேன்னு உண்மையை சொல்லுன்னார் ஆழ்வார். அவரே கடைசியில் சொல்லிட்டார், உன் அவதாரம் அத்தனைக்கும் இதுதான் காரணம், மத்த யார் தலையை வாங்குறதும் காரணமே இல்லை. பரமதத்தில் இருந்தா எந்த குணத்தையும் எம்பெருமானால காட்டவே முடியாது. பகல் விளக்கு பட்டு இருக்கும்னு சொல்லுவா. இப்ப ராத்திரி வந்துடுது, இந்த விளக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், நன்னா இருக்கு. இதே பகல் வேலை நன்னா 1 மணி, இந்த மாசம் வேண்டாம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி வச்சுப்போம், ரொம்ப நன்னா காஞ்சிருந்தது வெயில், இந்த எல்லா இடத்துலையும் விளக்கு போட்டு வச்சா ஒருத்தர் அந்த விளக்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். பகல் வேளையில விளக்கேற்றி வச்சா எந்த பிரயோஜனம் இல்லை, ராத்திரியில விளக்கேற்றி வச்சா தானே பிரயோஜனம். அதே போல எம்பெருமானுக்கு கருணை நல்ல குணம் இருக்கு. பரமதத்துல உட்காந்துருக்கார் ஸ்ரீவைகுண்டத்துல. யாரானும் வந்து நம்ம கருணையை காட்டி வாங்கிட்டு போக மாட்டாளா? அவருக்கு ஆசை. எங்க கருணையை காட்ட? குற்றம் புரிந்திருந்தா மன்னிப்பதிலே கருணை காட்டலாம். குற்றம் புரிவதற்கே ஆள் இல்லாத ஊர்ல இவர் எங்க கருணையும் கிருபையும் காட்ட? பொறுமைங்கிற குணத்தை காட்டுறதுக்கே அவருக்கு வழி கிடையாது. சரி, வீரத்தை காட்டலாமன்னா, எதிரி வந்தான்னா வீரத்தை காட்ட அந்த ஊருக்குள்ளதான் அனுமதி இல்லாத ஒருத்தர் போவே முடியாதே பரமதத்துக்குள்ளே. எதிரி எங்க போறான், வீரம் எந்த இடத்துல காட்டுறதுக்கு வழியே இல்லை. இதனால பெருமான் பார்த்தானா, இது என்ன நம்ம குணத்தை வச்சுட்டு பேசாமன்னா உட்காந்துருக்கு இந்த வீட்டுல, இப்போ இது ஆகாது நமக்கு, இந்த குணத்தை வேணும்னு யார் சொல்றாளோ அந்த ஊர்லயே போய் பிறந்துருவோம், நமக்கு கவலையே இல்லை. சேர்த்து வச்சு குற்றம் பண்ணி நாம உட்காந்துருக்க முடியும். அவர் கருணைக்கு தேவை இந்த ஊர்ல தான். அந்த ஊர்ல அவர் கருணை எடுபடாது. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் கருணையே போருமானு கேட்கிற அளவுக்கு நம்ம சாமர்த்தியம். அத்தனை பாபத்தை நாம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையோ. தயாசதகம்ங்கிறதுல வேதாந்த தேசிகன் சாதித்தார். திருவேங்கடமுடையானுடைய தயாதேவி, தயே தான் தலைவி அந்த பிரபந்தத்துக்கு. 108 பாசுரம் பாடினார். அதுல ஒரு இடத்துல சாதிக்கிறார், ஏ தயே, நீ ரொம்ப வருத்தப்பட போற. ஏன் தெரியுமா? எம்பெருமானுடைய தயைக்கு நாம பண்ற பாபங்கள் தான் சாப்பாடாம், வேற அதுக்கு சோறு கிடையாது. அது எதை போய் சாப்பாடா சாப்பிடும்? இப்போ அடியார்கள் நிறைய குற்றங்கள்லாம் பண்றாளோ இல்லையோ, இந்த குற்றத்தையே கொண்டு போய் அன்னமா கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நன்னா வளர்ந்துட்டு குத்தத்தை எல்லாம் மன்னிச்சிரும். இதுதான் திருவேங்கடமுடையானுடைய தயை பண்ணும். தேசிகன் சாதித்தார், நான் மட்டும் இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஊசரை விட்டுட்டு இங்கேருந்து நான் பரமதத்துக்கு போயிட்டேன்னா தயாதேவி நீ ரொம்ப வருத்தப்படுவே, உனக்கு பிராணம் படும்னார். தயை கேட்டா எனக்கே போகும், சோறு கிடைக்காது, உனக்கு பிராணம் படும்னார். எனக்கே சோறு கிடைக்காது, என் நாட்டம் பாபங்களை பண்ணி உனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் கிடைக்காது போடும், அதனாலதான் உனக்கு சோரே கிடைக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா அத்தனை பாபத்தன் அபராதானாம் சக்கரவர்த்தி, அபராதங்களுக்குள்ளே அக்ரகண்யன், அபராத சக்கரவர்த்தி, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்றாரு இல்லையோ, நான் தான் அபராதங்களுக்குள்ள சக்கரவர்த்தி, அத்தனை சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாரே. இவன் பாபங்களை சேர்க்க சேர்க்க எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம். நம்ம குணத்தை போய் நன்னா கீழே காட்டலாம்னா, அதனாலதான் அங்கேருந்து வந்து பிறக்கிற தேவன். விஸ்வம் குணசாலி எம்பெருமான், அத்தனை குணங்களும் உண்டு, உயர்வர உயர் நலமுடையவன். வாத்சல்யமோ சௌசல்யமோ சௌஹார்தமோ எல்லாம் உண்டாம். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், எத்தனை குணம்னு எண்ணுடலாமா? எண்ணவே முடியாது. எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரிலா வன்புகழ், எம்பெருமானுடைய குணங்களை மட்டும் எண்ணி முடிக்கவே முடிக்காது. கீழே ஒரு நாள் கதை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துங்கோ. குணத்தை எண்ண முடியாது. பராசர பட்டர் சர்வஜ பட்டன் வந்தான், கீழிருந்த மண்ணை எடுத்து மேல காட்டி எத்தனை மணல்னு கேட்டாள், பிடி மணல்னு சொல்ல தெரியாத கட்டப்பட்டான். குணத்தை எண்ண முடியாட்டாலும் பரத்வம் சௌலபியம்னு 2ஆ பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மேன்மை, இதெல்லாம் எளிமை. பரத்வ சௌலபியங்கள்னு மட்டும் குணத்தை நாம பிரிக்கலாமே தவிர மற்றபடி எத்தனை குணம்னு சொல்லவே முடியாது. சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பশ্চিமஹ. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டார், இது ஒரு வேடிக்கையான விஷயம். அவ்வளவா வேடிக்கை சொல்லவே மாட்டான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம். ஆனா இதை 7 நாளா கேட்டுருக்கோம் சுவாமி, ஒண்ணு சிரிக்கிறாப்புல ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீரே, எதையோ சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறேன்னு தோணும். இப்போ வேணா சிரிப்போம். ஒருத்தர் அழகா சொன்னார், ஆனந்தியாது பிரதமோ ராசி, எம்பெருமானுடைய குணத்தை எண்ணவே முடியாதுன்னார். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாத். என் புத்தி போறலேன்னு வேணா நான் திரும்பி வரலாமே தவிர அவனுக்கு குணம் போறலேன்னு பாட்டை நான் நிறுத்தவே முடியாது. ஒரு கவிஞன் பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா போறல, என் புத்தி இவ்வளவுதான் சுவாமி, இவெல்லாம் 108 பாடுவா, 1008 பாடுவா, 10,008 பாடுவா, 15,000 பாடுவா. ஏன் அப்புறம் பாடலைன்னா குணம் முடிஞ்சு படுத்துங்கிறதுக்காக இல்லை, எனக்கு புத்தி அதுக்கு மேல இல்லைங்கிறதுக்காக நான் திரும்பி வரேன். குணக்ஷயாது நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே. என் புத்தி அவளான்ங்கிறதுக்காக நான் திரும்பி வரேன். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கோ இல்லையோ அதை எண்ணியே முடிக்க முடியாதுன்னார்.
அடுத்து ஒருத்தார் அங்கேயிருந்து எழுந்திருந்தார். அவர் சொன்னார், அவனுடைய தோஷங்களை எண்ண முடியாதுன்னார். நான் பார்த்தேன், அவனுக்கு குணங்கள் மட்டும்தானே நிறையா, அவனுக்கு ஏது குற்றங்கள் பிரம்மத்துக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்றீன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லை சுவாமி, ஒன்னான்னு இருந்தா ஒண்ணுன்னு விரல் விட்டு எண்ணலாம், ஒரு குற்றம் கூட இல்லையோ இல்லையோ, அதனால குற்றங்களை எண்ண முடியாதுன்னு. அப்ப குணங்களை எண்ண முடியாது, நிறைய இருக்கு. குற்றங்களை எண்ண முடியாது, ஒண்ணு கூட இல்லை. இதை நான் சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல உபன்யாசம். ஒருத்தர் கடைசியில் எழுதியிருந்தார், என் குணத்தையும் தோஷத்தையும் கூட எண்ண முடியாதுன்னார் அவர். ஏன் சுவாமின்னு மெதுவா எழுந்திருந்து கேட்டேன். கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோ, குணம் ஒன்னான்னு இருந்தான்னா ஒண்ணுன்னு எண்ண, தோஷங்கள் நிறைய இருக்கு, எண்ணியே முடிக்க முடியாதுன்னு. இப்ப நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு விஷயத்துல சரி நிகர், நாம ரெண்டு பேரும் இப்ப சமம். எதுல குணதோஷங்களை எண்ண முடியாது. அது எப்படி எண்ண முடியாதுங்கிற கதை வேற. அவனிடத்துல குணங்கள் அநேகங்கள், தோஷம் ஒண்ணும் இல்லை. என்கிட்ட தோஷம் தான் நிறைய இருக்கு, குணம் ஒண்ணு கூட கிடையாது. ஆனாலும் எண்ண முடியாது இல்லையா, அவன் குணதோஷங்களை எண்ண முடியாது, என் குணதோஷங்களை எண்ண முடியாது. ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பশ্চিமா. அதனாலதான் விஸ்வம் என்கிற முதல் திருநாமத்தாலே எல்லா இடத்திலும் எம்பெருமான் தன் கல்யாண குணங்களை காட்டுகிறான். ஒரு திவ்ய தேசத்துல ஒரு குணத்தை காட்டுவான். வாத்சல்யம் அத திருவேங்கடம்ங்கிற திவ்யதேசத்துல காட்டினான். சௌஹார்தம் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துல காட்டினான். பரேசத்துவம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்யதேசத்திலே காட்டினான். இந்த மாதிரி மாதுரியம் கும்பகோணம் குடமூக்குலே பிரவகிக்கும் கும்பகோணங்கிற திவ்யதேசத்திலே மாதுரியம் காட்டினான். ருச்சிஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூர்ணம் திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசத்திலே லாவண்யம் காட்டினான். ருச்சி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதார்யம் வானமாமலையிலே கொழுந்து விடும் வானமாமலைங்கிற திவ்யதேசத்திலே ஔதார்யம்னு காட்டினான். திருவனந்தபுரத்திலே சாமியம், திருப்பேர் நகரிலே சுவாமித்வம், இப்படி ஒரு திவ்யதேசத்துல ஒரு குணமாக காட்டிட்டு போகிறான் பெருமான். அப்ப எல்லா திவ்யதேசங்கள்லயும் ஒரு குணம் உண்டா, இந்த குணத்தெல்லாம் சேர்த்துதான் விஸ்வம்னு சாதித்தார். ஆக குணமுடையவன் பரபிரம்மம் அப்படிங்கிறத தெளிவா காட்டுற முதல் திருநாமம் தான் விஸ்வம். அடுத்து சொன்னார் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா. விஷ்ணுன்னா எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இப்ப இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு எனக்குள்ளுண்டு. எந்த மாதிரி நிறைஞ்சிருக்கான்னு ஆழ்வார் சாதித்தார். உடல் மிச உயிரென கரந்தெங்கும் பரந்துளன், கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன். இந்த உடலுக்குள்ளே நம்ம ஜீவாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ, இதுக்கு தான் வியாபகத்துவம் வியாபகத்துவம்னு சொல்லுவா. சில சம்ஸ்கிருத சொற்கள்லாம் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். எத்தனை தான் நாம தமிழ்ல சொன்னாலும் அந்த சொல்ல ஓரளவுக்கு தான் மொழிபெயர்க்க முடியுமே தவிர, அதுக்கு மேல அந்தந்த மாத்திரு பாஷையில் இருக்கிற சொல்லுத்தான் வியாப்தி. வியாப்தினா எம்பெருமான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எதே போல அதுக்கு உதாரணம் சொன்னார். நமக்குள்ள ஜீவாத்மா இருக்கார். நம்ம சம்பிரதாயப்படி ஜீவாத்மாங்கிறவன் அணுஸ்வரூபம். வாலாகிரான் ஒரு நெல் எடுத்துக்கணும். அந்த நெல்லுடைய ஒரு 100 பாகமா பிரிச்சுங்கோ. அந்த கடைசி 100ல ஒரு பாகம் கிடைக்குமா, அதை 100 வகுந்தா எவ்வளவு சின்னதா இருக்கும், அத்தனை சின்னதா இருக்குமா ஜீவாத்மா. அணுஸ்வரூபம்னு சொல்லுவோம். அந்த ஜீவாத்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தானே இருக்கணும். ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் உண்டு. கை காலுக்கெல்லாம் ஞானமே கிடையாது. இப்ப இந்த தலையை தொட்டு பார்த்தா ஞானம் கிடையாது, கைக்கு ஞானம் கிடையாது, கண்ணாடிக்கு ஞானம் கிடையாது. ஆக உடலும் மச்சித்து, கண்ணாடி மச்சித்து, மேசை மச்சித்து, ஜமக்காலம் மச்சித்து. ஆத்மா ஒண்ணுதான் சித்து. ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குமே தவிர அதை தவிர மற்ற எதுக்கு ஞானம் இல்லை. பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அதை தவிர அச்சித்தத்துவம் எதுக்கு ஞானம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆக உள்ளுக்குள்ள ஒரு மூலையில இருக்கான். ஞானம் இருக்கிறவனாலதான் வலிய உணரவே முடியும். இப்ப இந்த இடத்துல வெட்டுறோம்னு வச்சுப்போம், வெட்டினோடனே வலிக்கிறது. வலிக்கிறதுங்கிறது கை உணர முடியாது, வலிக்கிறதுங்கிறத ஜீவாத்மா தான் உணர முடியும். ஏன்னா ஞானம் அவனுக்கு தானே. ஞானம் இருக்கிறவன் தான் வலிய உணர்வன், ஞானம் இருக்கிறவனுக்கு தான் இன்பம், ஞானம் இருக்கிறவனுக்கு தான் துன்பம். அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவாத்மா இங்க வெட்டின உடனே வலிக்கிறத தானும் உணர்றது ஜீவாத்மா. ஒருத்தர் அழகா எழுந்தது கேள்வி கேட்டார், ஆத்மா ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இல்லையோ, அப்ப அது ஹிருதய கமலத்துக்குள்ள ஒரு மூலையில தானே இருக்கு. அப்போ அங்க வெட்டினா மட்டும்தானே வலிக்கணும், ஏன் இங்க வெட்டினா வலிக்கிறதுன்னு கேட்டார். ஆத்மாவை இவ்வளவு சின்னது, ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு, அது மட்டும்தான் வலிய உணரணும்னு பார்த்துட்டோம். அப்ப எங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது. ஆத்மாவோ ரொம்ப சின்னது, என்னமா வலிக்கிறதுன்னு கேள்வி கேட்டார். ஆத்மா சின்னதுதான், ஆனா ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம்னு ஒண்ணு உண்டு. ஆத்மாவுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானம் தலையிலேந்து கால் வரைக்கும் வியாபித்து இருக்கும். ஆத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் அதனுடைய ஞானத்துக்கு தர்மபூத ஞானம்னு பேர். அது எல்லா இடத்துலையும் சேர்ந்து வியாபிச்சிருக்கா. எதே போல ஒரு அகல் விளக்கு எடுத்துன்னு வாங்க, இந்த இடத்துல நடுவுல ஏத்தி வைங்க, இது இந்த மண்டபம் முழுக்க ஒளி கொடுக்கும்.
விளக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு, ஆனா விளக்கோட ஒளி எல்லா இடத்துலயும் சுத்தி தெரியறதா? அதே போல ஆத்மா சின்னதா ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆத்மாவுடைய ஞானம்ங்கிற ஒளி உடல் முழுக்க பறந்திருக்கும். ஆக உடல் முழுக்க ஆத்மா பறந்திருக்கிறா போலே எம்பெருமானன் ஜகத்து முழுக்க வியாபிக்கிறான். உடல் மிச உயரன கரந்தெங்கும் பறந்துளன், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். அந்தர் பகி